ஸோ நாங்கள் வந்து ஏஐ ரஹ்மான் அப்படின்னு சொல்லி ஃபியூஷன் மியூசிக் ஜெனரேஷனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட சாட் ஜிபிடி இருக்குது, அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒரு எஸ்ஸே எழுதணும்னா அது எழுதி தருது, இல்லை ஒரு படம் எனக்கு வேணும்னா ஜெனரேட் பண்ணி தருது. அதே மாதிரி பாடல்களையும் ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. பாடல்கள் அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சில நுணுக்கங்கள் தெரியணும், எந்த ராகம் கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கணும், அதே சமயம் நம்ம கேட்குற பாணியில் அந்த பாட்டு இருக்கணும். அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து நாங்கள் டீல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பண்ணும்போது நாங்கள் வந்து சில அட்டென்ஷன் மெக்கானிசம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ரெசிடுவல் ஸ்ட்ரீமில் ஸ்டியரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டோ எங்களுக்கு தேவையான ஜானரையோ ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி சில இன்டர்போலேஷன் பேஸ்ட் டெக்னிக்ஸ் மூலமாக ஒரு ஜானரை இன்னொரு ஜானருக்காக கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது ராக்லேருந்து கிளாசிக்கல், எலக்ட்ரானிக் மியூசிக்லேருந்து பாப், இந்த மாதிரி. அதை தவிர இப்போது ஒரு வச்சிருக்கிற லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்புட் வந்து யாராவது பாடி கொடுக்குற மாதிரி, அதாவது என்னால் வரிகளில் என்னன்னு சொல்ல முடியல, ஆனால் எனக்கு மைண்டில் இருக்குது என்ன நான் பாடணும்னு நினைக்கிறேனோ அது வந்து நான் வந்து பாடியோ இல்லை விசில் அடிச்சோ ஹம் பண்ணி, அதாவது இன்புட் கொடுத்து அதோட சில டெக்ஸ்ட் இன்புட்டும் கொடுத்தா அது வந்து அதே பாணியில் மியூசிக் ஜெனரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அதோட கிளாசிக்கல் வெர்ஷன், அதாவது இந்தியன் கிளாசிக்கல் சித்தாரில் இருக்கிற வெர்ஷன் இது. இதில் இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம். எப்படி நாங்கள் வந்து கேட்குறோன்றதை பொறுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மாற்றலாம், அந்த மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்னும் சில இடங்களில் நாய்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு புது ஜானர் வந்து உலகத்திலே இல்லை அப்படின்ற ஒரு ஜானரை நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு ஏஐ மாடலை ஜெனரேட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க அமௌண்ட் ஆஃப் டேட்டா தேவை. அதை ட்ரெயின் பண்ணி அதை வந்து இதுதான் உன்னோட கிரவுண்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆனால் கம்மி டேட்டா பாயிண்ட்ஸ்லேயே என்னால் க்ரியேட் பண்ண முடியுமா? பெருசாக ட்ரெயின் பண்ணாமல் என்கிட்ட ஒரு 4-5 பாட்டு தான் இருக்குது. இந்த ஒரு புது ஜானரில் என்கிட்ட ஒரு 4-5 பாட்டு தான் இருக்குது. அதை வச்சு என்னால் எப்படி அதிலே நிறைய சாம்பிள்ஸ் கிரியேட் பண்ண முடியுன்றதுக்கு தான் ஸ்டியரிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், என்கிட்ட பட்ஜெட் பெருசாக இல்லை, ஸோ அதனால் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு என்னால் வந்து பாட்டு தயாரிக்க முடியாதுன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சு நம்ம பாட்டு தயாரிக்கலாம். ஏன்னா நம்ம தீம் சொல்கிறோம், என்ன மூடுன்னு சொல்கிறோம், சோகமாக இருக்கோமா, ஹாப்பியாக இருக்கோமா அப்படின்றத கொடுத்துட்றோம். நமக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்னு கொடுத்துட்றோம். இல்லை சம்டைம்ஸ் என்கிட்ட மென்டலி ஐடியா இருக்குது, அதை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் இடங்கள்ல சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபியூச்சரில் வந்து இப்போதைக்கு நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் தான் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம், லைக் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி. பட் ஃபியூச்சரில் எங்களால் சிங்கிங் வாய்ஸையும் ஜெனரேட் பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ப்ரொடக்ஷனை எங்களால் பண்ண முடியும் வித்தவுட் மியூசிக் டைரக்டர்.